ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துருந்த LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, SJ சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கதை ரொம்ப சிம்பிளாக காலங்காலமாக இருக்கிற ஒரு கதை தான். பட் அதை வந்து 2040 ஃப்யூச்சரில் நடக்கிறதா கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்லாம் கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. அதாவது LIK அப்படிங்கிறது SJ சூர்யாவோட ஒரு ஆப் கம்பெனி, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களும் ஈவன் மிடில் ஏஜ்டு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க நாட்டில். அது மூலமாக அவங்களோட காதல்கள் கனெக்ட் ஆகிக்கிறாங்க, ஃப்ரெண்டாக காதலர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்குது. அந்த ஆப்னால பிரதீப் ரங்கநாதனோட காதலுக்கு ஒரு சிக்கல் வருது. அந்த சிக்கல்னால அவர் SJ சூர்யாவுக்கு ஒரு சவால் விடுறாரு. அந்த சவாலில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்தை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்கு தேஜா வந்திருக்காரு. தேஜா, உங்களுக்கு எப்படி இந்த படம் பிடிச்சது? சார், இந்த படத்தோட CG ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டைம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து LIKன்னு ஃபஸ்ட்டு LICன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆகி LIKன்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு மாற்றிட்டாங்க. இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண படம் இது. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் வந்து பழைய டியூட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அப்படி இல்லை. லைக் பர்ஃபெக்டாக ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. கீர்த்தி ஷெட்டி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான் சார். ஓ, எப்படி? அதாவது கீர்த்தி ஷெட்டிக்கும் இவருக்கும் ஒரே வயசுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அது போக கௌரி கிஷன், ஷாரா, ஆனந்தராஜ், மிஷ்கினோட குட்டி ரோலில் வர்றாரு மிஷ்கின். சீமானுக்கு ஒரு நல்ல ரோல் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல கேரக்டராக இருக்குது அவர் கொடுத்துருக்காரு. தேஜா சொன்ன மாதிரி படத்தில் வந்து CG ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. 2040 தமிழ்நாடு சென்னை எப்படி இருக்குன்னு நிறைய இடத்துல காட்டிருக்காங்க. அடையாறு பிரிட்ஜு, கூவமில் வந்து போட்டு போகுது. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அம்மா உணவகம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து காட்டுறாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது படத்தில் விக்கியோட ரைட்டிங், வசனங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து SJ சூர்யாவோட ஆஃபீஸில் இருக்கிற ஆனந்தராஜ் காமிச்சு இவர் மனுஷனே இல்லை, அதாவது அங்கே இருக்கிறது எல்லாமே ஹியூமனாய்டு அப்படிம்பார் SJ சூர்யா. அப்போ இது மனுஷன் தானேன்னு கேட்கும்போது இவன் மனுஷனே இல்லை அப்படிம்பாங்க. மனுஷனே இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து சீமான் ஒரு டைலாக் சொல்லுவார், இளநீ குடிக்கிறவங்க தலை நிமிந்து குடிப்பாங்க, வெளிநாட்டு பானம் குடிக்கிறவங்க தலை குனிஞ்சு குடிப்பாங்கன்ட்டு. அதுக்கு பிரதீப் ரங்கநாதன் திருப்பி கேட்பார், இப்போ என்னப்பா இளநியை ஸ்ட்ரா போட்டு குடித்தா தலை குனிஞ்சு குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸை ஸ்ட்ரா இல்லாமல் குடித்தா தலை நிமிந்து குடிக்கலாம், இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்பாரு. தேட்டரில் அதுக்கு பயங்கர கிளாப்ஸு. அப்புறம் இந்த படத்தில் வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து AI வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சார். நிறைய AI யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்களில் வந்து படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன பார்த்துருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த பாட்டுலாம் போகுது. இந்த ரீசெண்ட்லி இந்த ஃபா அப்படின்னு வருது, அதை பேஸ் பண்ணி பாட்டுலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டால் இருக்கிற நிறைய வேறு படத்தில் அங்கங்கே கேரக்டராக கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். யோகி பாபு, மாளவிகாலாம் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அது மாதிரி யோகி பாபுவோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குது சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அப்புறம் வந்து இது படம் வந்து 2040 நடக்குது, அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ஒரு ஆதாரமாக இருக்கிற லவ்வு, அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது 2040 எல்லாருமே ஃபோன் அடிக்டடாக இருக்காங்க. சீமான் வந்து இந்த அடிக்ஷன், அந்த ஃபோன் அடிக்டில் வந்து ஏதாவது தப்பான விஷயங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணால் கவர்மெண்ட் தண்டனை கொடுத்து சீமானோட பசுமை குடியில், அந்த பசுமை அந்த இடத்துக்கு வந்து 6 மாதம் அங்கே பண்ணி சீமான் அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவங்க வெளியுலகத்துக்கு வர முடியுங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அவங்க நிறைய விஷயங்களை மெசேஜை போகிற போக்கில் சொல்லியிருக்காரு. அதுவும் நல்லாவே இருக்குது. ஆமாம் இல்லைன்னு தோணுது. உதாரணத்துக்கு வந்து இந்த லைக் ஷேர் கமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோங்கிறத சொல்லிவிட்டு அதே இடத்துக்கு கீர்த்தி ஷெட்டி போகும்போது பிரதீப் ரங்கநாதன் லைக் கமெண்ட் ஷேர் அப்படிங்கிறது ரியலாக என்ன அப்படிங்கிறத ஒரு சீனில் காட்டுவார். அந்த காட்சி நல்லா பிடிச்சிருந்தாரு. அதே மாதிரியே சீன்ஸில் வந்து ரொம்ப நல்லா விக்கி பிடிச்சிருந்தாருன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து இவ்வளோ படங்கள் வந்துருச்சு, ஒரு ஹீரோயின் ஃபஸ்ட்டு சந்திக்கிற சீனை வைக்கிறதுங்கிறது டைரக்டர் ரொம்ப யோசிப்பாங்க. இதில் ரொம்ப நல்லா யோசிச்சிருந்தார். ஒரு சின்ன ஒரு போகிற போக்கில் அது நடக்கும், பட் அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரியே அந்த காதலி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் கொஞ்சம் நல்லா யோசிச்சே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லேகாக போகுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கரெக்டாக அந்த வால்யூமோட கொண்டு போனாங்க. செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து SJ சூர்யாவோட ஆக்டிங் வந்து பக்காவாக நடிச்சிருக்காரு. அவர் ஒரு பர்ஃபார்மராக வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த AI அந்த ரோபோட்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபைட் பண்ண வச்சது வந்து சூப்பராக இருக்குது சார். அப்புறம் SJ சூர்யாவுக்கு கடைசியாக ஒரு டான்ஸ் மூமெண்ட் இருக்குது. தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அதுக்கு.
அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ரொம்ப கம்மியான மினிட்ஸில் வருது. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த எல்ஐகேங்கிறதுக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பேர், அதனால தான் அந்த பேரை வச்சேன்னு எஸ்ஜே சூர்யா சொல்கிறதும் கேட்சியாக இருக்குது. கீர்த்தி சுரேஷோட அம்மாவாக மாளவிகா நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ஒரு ஃபோன் அடிக்டடாக தான் இருக்காங்க. அதனால தான் பொண்ணும் ஃபோன் அடிக்டாக இருக்குன்னு காட்டுறாங்க. பட் அப்போது அவள் குழந்தையாக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த பின்னாடி வந்து ஒரு எமோஷனலாக மாற்றி பே ஆஃப் சீனாக வச்சுருந்தாங்க. அதுவும் படத்தில் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயமே வந்து பாட்டு தான். அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட ஓஜியான ஒரு பாட்டு வந்து இந்த படத்தில் இது பண்ணியிருக்காரு. ஆமாம். அப்புறம் இந்த தீமா தீமா பாட்டும் வந்து எல்லாருமே சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஒரு பர்ஃபெக்டான வைப்பான ஒரு பாட்டு கொடுத்துச்சு. படத்தில் வந்து 2-3 சீன் வந்து நல்ல ஆடியன்ஸு பெப்பி ஆனாங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் சீன் ஒன்று இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 பேருக்கும் ஒரு சண்டை வர்ற சீனு. அதே மாதிரியே எல்லாமே தொலைஞ்சு போய் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிற்கும்போது பிரதீப் ஒரு முடிவு எடுப்பார். அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த படத்திலே பிடிச்ச ஒரு சீன் வந்து அந்த எஸ்ஜே சூர்யாவும் பிரதீப் ரங்கநாதனும் ஒரு நெகோஷியேட் பண்ணுவாங்க சார். உனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் இது பண்ணுறேன், ஆஃபர் பண்ணுறேன், நீ வந்து இதை லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நல்லாவே சொல்லு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவார். அந்த இதுக்குள்ளே நடக்கும், அந்த இதுக்குள்ளே கேமரா எல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அதில் வந்து டயலாக் ரொம்ப நல்லா இருக்கும், மீன்ஸ் ஃபன்னாக இருக்கும். இவன் கோவப்படுவா அப்படி ஆனந்தராஜ், அதாவது இப்போ எஸ்ஜே சூர்யாவோட அசிஸ்டண்ட் ஆனந்தராஜ் கோவப்படுவா அப்படி, இன்னும் திரும்பி ஜீசஸ் தெரியுமாடா உனக்கு, ஜீசஸோட தம்பி தெரியுமா, நான் தான் ஜீசஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே பேசுவார் எஸ்ஜே சூர்யா. அதான் சார், அந்த மாதிரி வந்து அதுக்கு பிரதீப்பும் ஈக்குவலாக வந்து பண்ணியிருப்பார். இவ்வளோ ஆஃபர் கொடுத்தாலும் வந்து அது பண்ண மாட்டேன் அந்த விஷயத்த சொல்லிட்டு, எனக்கு தீமா தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்பார். அந்த சீனில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் லவ் எக்கனாமி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எஸ்ஜே சூர்யா பேசியிருப்பார். நான் அதுதான் திரும்பவும் முதல்ல சொன்னேன், விக்கி வந்து நல்ல ரைட்டர்னு. அது ரொம்ப உண்மையான விஷயம். அவர் வந்து அது படத்துக்காக எழுதலை, உண்மையாகவே லவ்ங்கிறது ஒரு எக்கனாமி. ஒரு லவ் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அல்லது பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ் போகிற வரைக்கும் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நடுவில் எவ்வளோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். மெரினா பீச்சில் பஜ்ஜி வாங்குகிற எக்கனாமியில் ஆரம்பித்து நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் தேடி போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு புக் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம ஆப் யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு என்னென்ன ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு லவ்க்குள்ளே எவ்வளோ பெரிய எக்கானமி இருக்குது. நீ இந்த ஆப் வந்து பொய்ன்னு சொன்னால் என்னை நம்பி பணம் போட்டிருக்கு அத்தனை பேரை ஏமாந்துருவாங்கன்னு சொல்கிறது சீரியஸாகவே திங்க் பண்ண வேண்டிய ஒரு டைலாகாக இருந்துச்சு. ரவிவர்மன் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து சொல்லி ஆகணும் சார், ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து விஷுவல் ட்ரீட்ஸ் நிறைய இதில் இருக்குது சார். எடிட் வந்து பிரதீப் ராகவ் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர். லவ் டுடேக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங்கும் நல்லா கிறிஸ்பாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அடாவடி சாங் வந்து படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி இல்லை, பட் அங்கங்கே பெப்பியாக வருது. ஃபஸ்ட்டு சாங்குமே டான்ஸு நல்லா இருந்துச்சு, பிரதீப்போட இன்ட்ரோ சாங் நல்லா. கௌரி கிருஷ்ணனுக்கும் இதில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், படம் ஃபுல்லாக அவரோட ஃப்ரெண்டாக வராங்க. அதே மாதிரியே இந்த பக்கம் கீர்த்தி ஃப்ரெண்டாக வர யோகி பாபு வந்து ஒன்லி ஃப்ரெண்டா, ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பெஸ்டிங்கிறது தான் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ஓப்பன் ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு அதுக்கு அவர் வந்து ஃபன்னாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறது தேட்டரில் யங்ஸ்டர்ஸ் நல்லா ரொம்ப ரசிக்கிறாங்க. மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப கொண்டாட்டமான படம். அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது படம் அப்படின்னு பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. படம் வந்து யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி விக்னேஷ் சிவனுக்கு வந்து இந்த படம் தான் வந்து ஹை பட்ஜெட் படம் சார், ஹை பட்ஜெட் படம். பிரதீப் ரங்கநாதனுக்கும் இந்த படம் தான் ஹை பட்ஜெட் படம் சார். ஆமாம், அவ்வளோ சிஜி ஒர்க் இருக்கிறதுனால சிஜிக்கே வந்து பாதி போயிருக்கு சார். இது கரண்ட் விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தேஜா சொன்னது வந்து அதில் மீம்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். ஒருத்தனை கலாய்க்கணுன்னா மீம்ஸ் அசோசியேஷன் தலைவர் வந்து பேசுவார், உங்களுக்கு அவனை எப்படி கலாய்க்கணும், அக்ரமா விக்ரமா உக்ரமா அப்படின்னு கேட்பார். அந்த போர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நடக்கிறது தான் அது, 2040 இப்போவே அது நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரியே ஹார்ட் வெர்சஸ் ஆப் அப்படிங்கிறது தான் இதனோட தீம். இன்டர்வல் அதை கொண்டு வந்துடுவாங்க. ஒரு மனுஷனோட ஹார்ட்டை வந்து எப்படி ஒரு ஆப் கணிக்க முடியும், நான் அவளை லவ் பண்ணலன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரிஃப்டில் தான் இந்த படத்தோட இன்டர்வல் வந்து படம் கொண்டு போகும். ஆக்சுவலாக படம் வந்து யங்ஸ்டர்ஸ் நல்லா கனெக்ட் ஆகிக்குவாங்கன்னு படம் பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு. எஸ்ஜே சூர்யா சொல்லவே வேண்டாம். எஸ்ஜே சூர்யா வந்து இந்த 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 மாதிரி ரோல்னால் அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியலையா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருந்தார். வில்லன் தான் படத்தில், பட் அவருக்கு அவரோட நியாயங்கள் இருக்கிற மாதிரியான இது வந்துருந்துச்சு. ஒரு லென்த்தி டைலாக் இருக்கும் 2-3 இடத்துல அவருக்கு அட்டகாசமாக பேசியிருக்காரு. ஒன்று வந்து
அந்த ஆப்பில் வந்து புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வருவார். அதை இன்ட்ரடக்ஷன் பண்ணுற சீனில் பிரதீப்புக்கும் அவருக்கும் ஒரு டைலாக்ஸ் வரும். அந்த லென்த்தி டைலாக் ரொம்ப நல்லா பேசுது. அதே மாதிரி சீமானுக்கும் அவருக்கும் டைலாகும், அதில் சீமான் சொல்கிற டைலாகும் பயங்கரமாக இருந்துச்சு. சீமான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசலை. ஒரு இடத்துல பேசியிருந்தாரு, நான் கவனித்தேன். ஒரு இடத்துல வந்து ஃபோன் வச்சுருக்கானாடான்னு கேட்பார். ஒரு இடத்துல மட்டும் ஃபோன் வச்சு அலைபேசின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மட்டும் ஃபோன் வச்சுருக்காடான்னு கேட்பார். அதை நான் நோட் பண்ணேன். படம் ஃபுல்லாக அவர் தமிழில் தான் பேசுகிறாரு. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல பேசுகிறாரு. அது வந்து எஸ்ஜே சூர்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே நல்லா கேட்சியாக இருந்தது. தேட்டரில் சீமானுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸ் கொண்டாடக்கூடிய படம். மற்றபடி பிசி சென்டரில் இது எப்படி போகும் அப்படிங்கிறது கணிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை நினச்சி இறக்கியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவுமே அவ்வளோ எனர்ஜியாகவும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. வேறு யாருக்காவதும் இந்த படம் போய் பார்க்கலாம்னு கீர்த்தி ஷெட்டிக்காக இந்த படம் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இது மற்றவங்கள சொல்ல, தம்பி அவர் தான் சொல்லிக்கிறாரு. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தோட விமர்சனத்தோடு சந்திப்போம்.